வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம நல்ல கமகமன்னு கொத்தமல்லி வித வாசத்தோட இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சட்னிக்கு தேவையானதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறம் 1/4 கப் கொத்தமல்லி விதை, அதுவும் நாட்டு கொத்தமல்லி விதை இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா நம்ம ஆர்டினரி கொத்தமல்லி விதை கூட போட்டுக்கலாம். அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மல்லி நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். மல்லி ரொம்ப கருகிடக்கூடாது. மல்லி விதையோட கலர் மாறுறதுக்கு முன்னாடி அந்த நல்ல வாசம் வரும். அந்த டைம் நம்ம மல்லி விதையை தனியாக ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுருவோம். அடுத்து அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துப்போம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை போட்டு அந்த உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு 10 மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். இது கூட 5 பல் பூண்டு போட்டுக்கணும். வாசத்துக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கணும். இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கலாம். புளியை சின்ன சின்ன பீஸாக போட்டு இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிப்போம். இப்போ இது எல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1/4 கப் தேங்காய் துருவலை அதில் போட்டுக்கணும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இந்த டைம் நம்ம போட்டுப்போம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 1 நிமிஷம் தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த சட்னி 2 நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்போ தேங்காய் துருவல் நல்லா வதக்கணும்னா தான் அந்த சட்னி கெடாமல் இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுருவோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல வறுத்த மல்லியை போட்டு தண்ணி விடாமல் நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துப்போம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மொத்தமாக அரைச்சிட்டோம்னா மல்லி கொஞ்சம் அரைவிடாமல் போயிடும். அதனால் மல்லியை முதல்ல நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருட்களை போட்டுப்போம். இப்போ இந்த மாதிரி மல்லியை அரைச்சதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்களையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துருவோம். முடியை திறக்கும் போதே அந்த வறுத்து மல்லியோட வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப மணமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நம்ம சட்னி தாளித்து எடுத்துடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுப்போம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 மிளகாய் வத்தலை 2ஆக கிள்ளி இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுப்போம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மல்லி பேஸ்ட்டை இதில் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் மல்லியை இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கிப்போம். அதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் சிம்லே வேக விடுவோம். அந்த மாதிரி மூடி போட்டு நம்ம சிம்மில் வேக விட்டோம்னா தான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்த்துடலாம். மூடியை திறக்கும் போதே அந்த வாசத்துலேயே நமக்கு பசி எடுத்துரும் போல் இருக்குது. அந்தளவுக்கு வாசம் கமகமன்னு இருக்குது. எண்ணெய் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். மல்லி விதைக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் நல்ல பசி எடுக்கும். அப்புறம் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்க இந்த மல்லி விதையை இந்த மாதிரி சட்னியாக எடுத்துக்கிறது கூட ரொம்ப நல்லது. மல்லிப்பொடியை நம்ம டெய்லி சமையலில் சாம்பார், காரக்குழம்பு, ரசம் அப்படி எதுலையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அது போக இந்த மாதிரி வெரைட்டியாக சட்னி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா வீட்டில் எல்லோரும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கேன்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மல்லி விதை சட்னி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.